ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் நம்ம அடிடி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது விளாங்குப்பம் அந்த பகுதியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நாம் மஞ்சு விரட்டை பார்க்க வரல, நம்ம மாட்டை ஓட விட போகிறோம். ஆமாம் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாம் வளர்த்த மாடை நம்ம வந்துட்டு ஓட விட போகிறோம். நம்ம ஆண்டியப்பனூர் ஐச்சர் ராணி அப்படின்ற ஒரு மாட்டை தான் நம்ம இன்னைக்கு ஓட விட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய மஞ்சு விரட்டுக்கு போயிருக்கேன், நிறைய ஓடத்தை பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாட்டை ஒரு போட்டியில் ஓட வைக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மாட்டையும் வந்துட்டு ஓட வச்சு, அதாவது வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் அடித்த மாடு. ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சு. லாஸ்ட் மட்டும் கடைசியில் வந்துட்டு வேற ஒரு மாடை வந்து வின் ஆயிடுச்சு. அந்த மாடு வந்துட்டு எந்த மாடுன்ட்டு உங்களுக்கு தெரியும் நல்லாவே, கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ விளாங்குப்பத்தில் நம்ம மாடு ஓடி இருக்கு. நம்ம மாடு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மிஸ்ஸில் ப்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சூப்பராக ஓடிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி கூட தான் போயிருந்தேன், நம்ம மாமா கூட. சீரியஸாக அவர் கூட போனாங்க, அவங்களுக்கே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கைஸ். ராமகிருஷ்ணன் சென்ட்ரல் சென்னை சுரேஷ் பாபர் வீரமணி அண்ணாமலை ரமேஷ் வேலுமலை பகவான் தமிழ்நாடு அரசு 10,000 திமுக பாபர் 12வது அரசு 9,000 13வது அரசு 8,000 14வது அரசு 7,000 தமிழக வெற்றிகரமும் விளங்குச்சான் 5,000 சூப்பராக இருந்துச்சு. வீட்டு மாடு கொஞ்சம் வலி காட்டுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னாக்கா காத்தால ஒரு 6 மணி இருக்கும். நாங்கள் காத்தால ஒரு 3 மணிக்கு கிளம்பி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா டைமு 6 மணி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டை டைரெக்டாக ஓட விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மாட்டுக்கு வழி காமிப்பாங்க கைஸ். ஸோ மாட்டுக்கு அந்த பாதையை காமிப்பாங்க, இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தான் ஓடணும் அப்படின்ட்டு வழி காமிப்பாங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், இந்த மாட்டுக்கு பின்னாடிக்கிறாங்க. சில மாட்டுக்கு வழி காமிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஸோ நம்ம மாடு இப்போது ஃபஸ்ட்டு நடக்க வச்சு வழி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து ஓட விடுவாங்க கைஸ். நம்மளுக்கும் ஸ்லாட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இது பண்ணோம். ஸோ நம்ம ஆளுங்க வராங்க பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஆண்டியப்பனூருக்கு சேர்ந்த மாடு தான். செம்ம பவர் கைஸ். இந்த மாட்டுக்கு துள்ளி குதிக்குது மாடு. ஆனால் பாருங்கள் எப்படி இதுக்கு குதிக்குது பாருங்கள். என் காலெல்லாம் மிதிச்சு அந்த பெரிய மாடு காலெல்லாம் அடி செம்ம அடி கைஸ். உஷாராக இருக்கணும் பாருங்கள் எப்படி குதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடு ஓடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. காலர் அடிப்பட்டு கட்டுங்களா? ஒன்றும் கட்டவே இல்லை. நீங்கள் கட்டினாங்க மறுபடியும் மாற்ற. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டியப்பனூர் ஐச்சர் ராணி.
கொஞ்சம் பின்னாடி பிடிச்சேன் சாமி அலங்காரம் கொண்டு வந்தாங்க பிடிச்சாங்க. The next day. மாம்சே
நம்பர் ஒன்று சரி அவன் நம்பர் வரும் என்ன நம்பர் 152 அண்ணா 152 அர்த்தம் கொஞ்சம் தயவு செய்து 150